ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, அதாவது யூபிஎஸ்சினா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது குரூப் 1 டைப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி வைப்பாங்க. ஃபஸ்ட் பேப்பர் என்ன, ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 வரும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 வரும், சிசேட்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 வரும். ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு 300 மார்க் கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்ட் ஏவும் பார்ட் பி மெர்ஜாக தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா, உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸ் டைமிங். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக ஜென்ரலாக உள்ளது கேட்பாங்க. ஸோ என்னென்ன ஆண்டு என்னென்ன நடந்திருக்கு, நிகழ்வுகள் நடந்திருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் அது மாதிரி கேட்பாங்க. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ்லேருந்து சம் சால்வ் பண்ணுறோம். ஒரே ஒரு இதை கொடுத்து இது 2 பேர் வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிக்கிறது, அது மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. அது பர்சன்டேஜ், அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு மேத்தமெட்டிக்ஸில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களோட கரண்ட் கண்டிஷன், கரண்ட் சுச்சுவேஷன் கண்டிஷன் என்ன, ஸோ எந்த நிலைமையில் நீங்கள் வந்துட்டு பயணிச்சிட்ருக்கீங்க வாழ்க்கையில். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ரெண்டும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறதும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 என்னன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஒரு வந்துட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, ஐஆர்எஸ், இன்கம் டேக்ஸு, இன்கம் ரெவன்யூ இவங்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படை தகுதி இருக்கா, ஏன்னா அது ஒரு சோதித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரைட்டிங் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் ஃபில்டர் பண்ணி அனுப்புவாங்க. சரிங்களா, இந்த வருஷம் 2024 வந்துட்டு உங்களுக்கு வந்து 90 பேர் தான் எலிஜிபிலிட்டி ஆஃப் வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ அந்த 90 பேரில் எத்தனை பேர் உங்களுக்கு உள்ள ஃபைனலாக அனுப்புவாங்கன்னா ஒரு 30 பேர் தான், அதாவது 1:3. இப்போ 1ங்கிறது என்ன, 90 பேர். அந்த 3ங்கிறது என்ன, அந்த 90ல் 3ஆக பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், 3, 9, அதாவது 30 பேர் தான் அவங்களுக்கு தேவையான ஆள் வந்து 30 பேர். அந்த 30 பேர் வந்து ஒழுங்காக வந்துட்டு ஸ்பாட்டிஸ்ஃபை பண்ணி அதில் வந்துட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃபைனலாக டெல்லிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களோ அவங்கள தான் உங்களுக்கு ஃபைனலாக எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரிங்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தான். நீங்கள் பயப்படவே வேணாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 நாள் 10 டேஸ் எடுத்துங்க. ஸோ மற்ற ரிமைனிங் ஒரு டேஸில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டேஜ் 2, அதாவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. லாங்குவேஜ் பேப்பர் அது தமிழ் இங்கிலீஷ் இருக்கும். சரிங்களா, அது 125, இது 125, மொத்தம் 250 மார்க் வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 4 பேப்பர் செலெக்ஷன் பண்ணுவீங்க. மொத்தம் 7 பேப்பர் இருக்குதுங்களா. எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3, ஜென்ரல் ஸ்டடீஸ் 4. ஸோ இந்த என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கப்புறம் சிலபஸ் நல்லா பாருங்கள். சரிங்களா, சிலபஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம நயம் பதில் அளிக்கணும். சரிங்களா, ரொம்ப மக்கப் பண்ணக்கூடாது. சரிங்களா, நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் டெப்த்தாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஒரு டெப்த் கான்சியஸாக போனால் தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்ல வர்றாங்க, எதனால் இதை நம்ம படிக்கிறோம், இதனால் என்ன ஃப்யூச்சரில் யூஸு, ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, ஸோ இதெல்லாம் நீங்கள் இது பார்க்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு எதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, ஸோ அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு மெயின்ஸ் அனுப்புவாங்க. மெயின்ஸ் எதுக்கு அனுப்பிப்பாங்க, ஸோ நீங்கள் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு அனுப்பணும். ஸோ உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, ஸோ நீங்கள் படிச்சிருந்தும் திறமையாக அறிவாக இருக்கிறீங்களா, அதை சோதிக்கிறது தான் மெயின்ஸ். சரிங்களா, ஜென்ரல் நாலேஜை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களான்னு பரிசோதனை பண்ண ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான் ஜென்ரல், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு. மெயின்ஸ் வந்து எப்படின்னா நீங்கள் படித்தும் நீங்கள் எந்த அளவு மென்டல் எபிலிட்டியில் அதிகமாக இருக்கீங்க, ஸோ ஒரு பொறுப்பை கொடுத்தா நீங்கள் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ண முடியுமா, ஸோ ஹவு டு ஹேண்டில் த ட்ராபேக் ஆர் ப்ராப்ளம் சால்வ் த எனி டிபார்ட்மெண்ட். ஓகே, ஏதோ ஒரு துறையில் அவங்களும் ஒரு பிரச்சனை வரலாமல் இருக்காது, ஏதோ பிரச்சனை இருக்கும். சரிங்களா, ஸோ அதை நீங்கள் எப்படி வந்து கையாளுறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபைனலாக என்ன இன்டர்வியூ, ஸோ உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஹவு டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஓகேங்களா, ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் நீங்கள் வந்து உங்களை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஒய் சூஸ் த